நண்பர்களே, 1 மாசம் ஆயிடுச்சுங்க. நாள் 30 ஆஃப் பீயிங் டிசிப்ளின். 1 மாசம் தொடர்ந்து வீடியோ போடுவேன்லாம் நான் நெனச்சு கூட பார்க்கல. இந்த 30 நாள்ல டிசிப்ளினா, கன்சிஸ்டன்ட்டா இருந்தனோ இல்லையோ, ஆனா 30 நாள் தொடர்ந்து வீடியோ போட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இன்னைக்கு கதை என்னன்னா, காலையில எழுந்தோனே ஒரு குளியல போட்டு கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோனே காலை உணவுக்கு இட்லி, சாம்பார் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வெட்டியா தான் படுத்திருந்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் இன்ஸ்டாகிராம் தளத்துல நேரத்த செலவழிச்சுட்டு, மத்தியானத்துக்கும் திருப்பி அதே இட்லிய சாப்பிட்டு, ஒரு 3:30 மணி அளவுல ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்ல இன்னைக்கு வந்து ஷோல்டர் கிளாஸ் தான். வார்ம் அப்லாம் பண்ணி முடிச்சோனே ஃபர்ஸ்ட் 2 செட் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, வெயிட் கொஞ்சம் அதிகமா தூக்கி பார்ப்போம்னு சொல்லிட்டு 15 கிலோவை வச்சேன். என்னாலே நம்ப முடியல நண்பர்களே, 15 கிலோ வச்சு ஒரு செட் போட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது சம்பவம். அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு, கேர் ஆயிடுச்சு, ஷோல்டர்ல டக் டக்குன்னு சவுண்ட் வந்துச்சு. அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாம ஒரு 2 வேரியன்ட் மட்டும் போட்டுட்டு கார்டியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்பதான் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான். அப்போ அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி சுகர் ரொம்ப கட் பண்ணாலும் அந்த மாதிரி மயக்கலாம் அப்பப்போ வரும், அதனால சுகர் கொஞ்சம் எடுத்துக்கோன்னு சொன்னான். ஓகே, இதான் சான்ஸ் சொல்லிட்டு ரொம்ப நாளா கிரேவிங்ஸ்ல இந்த ரோஸ் மில்க் குடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். பட் வீட்டுக்கு வந்தோடனே தண்ணியவே ரோஸ் மில்க் மாதிரி குடிச்சு நினைச்சிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரி எங்கேயாச்சும் வெளியே போலாம்னு சொல்லிட்டு மிதி வண்டி எடுத்துட்டு போகும்போது இந்த ரோஸ் மில்க் கடை கண்ணில் பட்டுருச்சு. விடுவோமா, ஒரு ரோஸ் மில்க் ஒரே ஆளா குடிக்காம வீட்டுக்கு வாங்கி வந்துட்டு பங்கு போட்டு குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் வேலை எல்லாம் முடிச்சுட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.